விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் பெயரில் போலி முகநூல் கணக்கு தொடங்கப்பட்டு மோசடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைக்கிறார். கணேஷ்குமார், விவரங்கள். நந்தா, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவரது பெயரில் போலி முகநூல் பக்கம் ஒன்று துவங்கப்பட்டு அதன் மூலமாக பல்வேறு விதமான நூதன மோசடியில் ஈடுபடுவதற்காக ஒரு கும்பல் திட்டமிட்டிருப்பது தற்போது ஒரு அதிர்ச்சிகர தகவலாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவரது புகைப்படத்துடன் கூடிய முகநூல் பக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நான் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன், எனது நண்பர் ஒருவர் ராணுவத்தில் பணியாற்றி பணியிட மாற்றமாகிறார், அவரது வீட்டு உபயோகப் பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புள்ளதா, அதற்கான பணம் செலுத்துமாறு முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெசேஜ் மூலமாக ஒரு நபருக்கு குறுந்தகவலை அனுப்பியிருக்கிறார். அந்த தகவலை பார்த்த அந்த நபர் உடனடியாக காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் இது குறித்து புகார் அளித்திருக்கிறார். இந்த தகவலை அறிந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக போலியாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரினுடைய முகநூல் பக்கம் என்பது முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த போலியாக அவரது பெயரில் யார் முகநூல் பக்கத்தை போலியாக உருவாக்கியது, யார் அந்த மோசடியில் ஈடுபட்டது என்பது குறித்தான விசாரணை என்பது சைபர் கிரைம் போலீசார், மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் தற்பொழுது துரிதமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சைபர் கிரைம் குறித்தான பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வரக்கூடிய அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவருடைய பெயரிலேயே முகநூல் பக்கத்தை போலியாக உருவாக்கி மோசடியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சம்பவம் என்பது விருதுநகர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் கூட காவல்துறையினர் தீவிரமாக அந்த நபர் குறித்து விசாரித்து வருகிறார்கள். நன்றி கணேஷ்குமார், விரிவான விவரங்களுக்கு.